ஐயா, நம்ம நெத்தியில் விபூதி வைக்கிறோம்ல, அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விபூதி வந்து சிவன் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேகம் இருக்குல்ல, சரீரம், இந்த தேகம் வந்து பார்த்திங்கன்னா வாழும்போது ஏகப்பட்ட தப்புகள், ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேகம், இது வந்து வாழும்போது நிறைய ஆசைகள், அதாவது அவனோட இடத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம், அவனோட பொண்டாட்டியை நம்ம உஷார் பண்ணிக்கலாம், அவனோட புருஷனை நம்ம எடுத்துக்கலாம், அவனோட சொத்தை நம்ம அபகரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிற்றின்பம், ஒரு சிறிய இன்பத்துக்காக தன்னோட தேகத்தையும் தன்னோட மனசையும் கெடுத்துக்கிட்டு அலப்பாய விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேகம் அழிஞ்சி ஒரு சாம்பலாக போகக்கூடிய தேகம். இது இப்படி தான் இருக்கும், இதுதான் நம்மளோட கடைசி நிலைமை அப்படின்னு வந்து மக்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக தான் இன்றைக்கி வந்து அந்த விபூதியை வந்து வைக்கிறோம். டெய்லி அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் பட்டை அடிக்கும்போது நம்மளோட தேகமும் ஒரு நாள் இப்படி தான் ஆக போகுது, இந்த 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 சாம்பலாக தான் நம்மளும் ஆக போகிறோம் அப்படின்ற பயம் மக்களுக்கு இருக்கணும். யாருக்கு அந்த பயம் இருக்கோ அவன் வந்து தவறு செய்ய மாட்டான், வாழும்போது தவறு செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு ஒரு பயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விபூதி, அதாவது திருநீர். அதை தான் வந்து சொல்லுவாங்க, நம்ம இறுதியாக இறந்த உடனே நம்மளை வந்து எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பல் தான் வந்து நம்மளோட கடைசி, அதுதான் நம்மளோட இந்த உடம்போட கடைசி விஷயம் அதுதான். ஸோ இப்படி சாம்பலாக போகக்கூடிய தேகத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு அலைச்சல், எதுக்கு இப்படி ஒரு ஆசை, எதுக்கு இப்படி ஒரு பேராசை, எதுக்கு இந்த சிற்றின்பம்? நீ வந்து ஆண்டவனை தேடு, ஆண்டவனை தேடி, இறைவனை தேடி இறை வழிபாடு, அதே மாதிரி இறை வழியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பேரின்பம். இந்த பேரின்பம் வந்து என்றைக்குமே மக்களுக்கு வந்து, மனிதனுக்கு வந்து என்றைக்குமே வாழ்கிற நாள் மட்டும் இல்லை, வாழ்ந்து முடித்ததுக்கு அப்புறமும் அவனை வாழ வைக்கக்கூடிய ஒரே விஷயம் பேரின்பம். அந்த பேரின்பம் வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கோ. உடம்பு எப்படி இருந்தாலும் உடம்பு அழியக்கூடிய தேகம், அதை பற்றி யோசிக்காத, மனசை சுத்தமாக வை. எப்போயுமே வந்து மனசை சுத்தமாக வச்சா அந்த மனசுக்குள்ளே தெய்வம் வந்து குடியிருக்கும். அந்த தெய்வம் குடியிருக்கும் போது உனக்கு தவறுகள் செய்ய தோணாது, செய்யவும் மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய விதமாக திருநீர் வைக்கிறது. இந்த திருநீர் வைக்கும் போதெல்லாம் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஆஹா நம்மளும் ஒரு நாளைக்கு இப்படி தான் போக போகிறோம், இப்படி சாம்பலாக போகக்கூடிய நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளை துறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த திருநீர் வந்து பார்க்கப்படுது. ஸோ திருநீர், திருமண் ரெண்டுமே வந்து நம்ம உடம்பு அழியக்கூடிய விஷயத்தை நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு இது தான். அதனால் வாழ்கிற காலத்தில் தயவு செஞ்சு யாருக்கும் பொறாமப்படாமல், யாரையும் கெடுக்காமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் வந்து உங்களோட லைஃபு, உங்களோட இதை வந்து நீங்கள் நல்லபடியாக வாழுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இறைவனை நினைங்க. யாராவது ஒருத்தவங்களுக்காவது ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்கிற காலம் இல்லை, இனிமேல் வர எல்லா காலமுமே உங்களுக்கு நல்ல காலமாக வரும். வணக்கம்.